என்னன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் இப்போ ஆடியோவை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஓ அதுவா? இனிமே இந்த டெய்லரிங் ஆரி மேக்கப் இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க எல்லாம் ஃபீல்டுலயே இருக்க முடியாதாமே, அப்படியா? எஸ், ரீசெண்டா ஒரு குரூப் கிளம்பி இருக்காங்க. என்னன்னா, நாங்க வந்து ஒரு ஃபெடரேஷன்ல இருந்து வர்றோம், எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு மேக்கப்க்கு, டெய்லரிங்க்கு, ஆரிக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இந்த அமைப்புக்கு கீழே நீங்க வரலைன்னா ஃபியூச்சர்ல உங்களால பிசினஸும் பண்ண முடியாது, ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சர்டிபிகேட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய த்ரெட்டன் கால் பண்ணி அந்த அமைப்புக்கு கீழே சேர சொல்லி அவங்களை புஷ் பண்றாங்க. இது நான் ஸ்டார்டிங்ல வந்து நான் ஃபேக்குன்னு தான் நினைச்சேன். பட் எனக்கு நிறைய இன்பாக்ஸ்லயும் வந்தது. இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட ஆடியோவை தான் நானும் கிளிக் பண்ணி கேட்டேன். இது மட்டும் இல்லாம நானே பர்சனலா கால் பண்ணி கேட்டேன். அந்த மாதிரி தான் பேசுறாங்க. இல்ல எனக்கு புரியல, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும், எல்லாருமே பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய ஸ்கீம், அதாவது டிஎன் ஸ்கில்லா இருக்கட்டும் இல்ல நான் முதல்வனா இருக்கட்டும், இத்தனை ஸ்கீம் கொண்டு வந்து அழகு கலை, தையல் கலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம் பெண்களுக்காக கொண்டு வந்து சொந்தமா நீங்க தொழில் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னா, இப்ப திடீர்னு ஒரு குரூப் கிளம்பி இல்ல இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, இந்த அமைப்புல இல்லாம நீங்க இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது, யார் எந்த பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தா இந்த ஃபெடரேஷன் கீழே தான் இருக்கணும், நீங்க மாநாட்டுக்கு வரணும், ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் இந்த பிசினஸே பண்ண முடியாது, இந்த மாதிரி த்ரெட்டன் கால் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி ஒரு த்ரெட்டன் கால் யாருக்காவது வந்திருந்தது அப்படின்னா நீங்க பயப்படவே வேணாம், தாராளமா எகெயின்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்ல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. சோ நான் ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா,